Hello friends, welcome back to my channel Ammu's Kitchen. இன்னைக்கு 30 days கொழுக்கட்டை சேலஞ்சோட 7வது நாள். இன்னைக்கு என்ன வெரைட்டி கொழுக்கட்டை பார்க்க போறேன்னா ராகி கொழுக்கட்டை தான். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். அது வந்து ஒரு panல போட்டு நல்லா dry roast பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் ஊத்திட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்லயே வச்சு வறுத்துக்கலாம், இல்லனா தீஞ்சிரும். வறுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் நான் அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துர்க்கேன். வெள்ளை அவல், நீங்க வந்து சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். அவல் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். இது வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நைஸா இருக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. ரவை பதத்துக்கு அரைச்சிட்டாவே போதும். நம்ம அரைச்சி வச்சிருக்க அவளையும் வந்து வறுத்து வச்சிருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் தான் கொழுக்கட்டைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் துருவல் போட்டால். இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இன்னைக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஊற்ற வேணாம், அப்புறம் கொழுக்கட்டை மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும். இது வந்து பாவு மாதிரிலாம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும். இது வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் 1/4 கப் தண்ணி வச்சிங்கனாவே இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறமேட்டு ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும். கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் கொழுக்கட்டை ஷேப் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி அதில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வேறு ஒரு கொழுக்கட்டை ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.